ஏழ்மை வாழ்வின் உரிமை அல்ல. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இன்றும் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ආවේ ගම්මැද්ද සිරස දිනසීයේ ගමට සිරස ගම්මු විඳිනා දුක හෙළි කෙරුවා රටට. அம்பேகமுவ தேவர கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் சிறுநீரக நோயினால் அவதியுறுகின்றனர். கடந்த 2 வாரங்களில் இந்த கிராமத்தில் சிறுநீரக நோயினால் 2 உயிரிழந்துள்ளனர். அதனை அண்மித்த சம்பவம் நேற்று பதிவானது. சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதென்ற இந்த மக்களின் கனவை நனவாக்குவதற்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினால் முடிந்தது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 9வது திட்டமாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தினால் தேவர கிராமம் மற்றும் அதனை அண்மித்த கிராமங்களில் உள்ள 400க்கும் அதிகமான குடும்பங்கள் நன்மை அடையவுள்ளன. மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நாம் கேட்கும் போது தங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு கேட்டனர். உண்பதற்கோ அல்லது அருந்துவதற்கோ இதனையும் கேட்கவில்லை. ஆடைகளை கேட்கவில்லை. சிறு பிள்ளைகளுக்காக நாம் இதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவர்களே அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். எனவே அவர்களை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பாகும். எனது வீட்டிற்கு குடிநீர் கிடைத்ததாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் தேவர கிராமத்திற்கு குடிநீர் கிடைத்தது என்றால் அது எனது வீட்டிற்கு கிடைத்ததை போன்றது. குடிநீர் வழங்கும் எனது 10 திட்டங்களின் இறுதி திட்டமே இந்த கிராமத்திற்கான குடிநீர் திட்டமாகும். எமது பிரச்சனைகளை நாம் பல தடவைகள் எடுத்துக் கூறியுள்ளோம். எனினும் எவரும் எம்மை செவிமடுக்கவில்லை. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டமூடாக இன்று எமது கிராமத்திற்கு நன்மை கிடைத்துள்ளது. மிக விரைவில் எமது குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது என்ற விடயம் கனவு போன்றுள்ளது. இதேவேளை மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் அம்பேகமுவ முத்துமல் ரஜவிகாரை வளாகத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்திற்கு அதிக கேள்வி நிலவுகின்றது. அதனால் கடற்படையினர் இன்று காலை 10,000 லிட்டர் நீர் பவுசர் ஒன்றை அம்பேகமுவ பிரதேசத்திற்கு எடுத்துச் சென்றனர். கேபித்துகொல்லாவ கோணஹத்தினாவ பிரதேசத்தில் 300 குடும்பங்கள் கிணற்றையே பயன்படுத்துகின்றன. கிணற்றிலிருந்து கிடைக்கும் அசுத்தமான நீரினால் பலர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதி மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்கும் திட்டம் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு சென்ட்ரல் பேரிங் மற்றும் இயந்திர நிறுவனம் நிதியுதவி வழங்குவதுடன் இலங்கை கடற்படையினரும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர். අපේ ආයතනයේ තියෙන විශේෂ විගණන පරීක්ෂකයින් යටතේ මේ எமது நிறுவனத்தில் உள்ள விசேட கணக்காய்வாளர்கள் இந்த திட்டங்களுக்கான ஒவ்வொரு சதத்தையும் கணக்காய்வு செய்கின்றனர். அதேபோன்று விசேட பொறியியலாளர்கள் மற்றும் விசேட நிபுணர்கள் இந்த திட்டத்திற்கான அனுமதியை பெற்றுக் கொள்கின்றோம். மக்கள் அன்பளிப்பு செய்யும் ஒவ்வொரு சதத்திற்கும் நாம் பொறுப்பு கூறுகின்றோம். அதனை நான் உங்களுக்கு செலவு செய்கின்றேன். இதனை அண்மித்த பகுதியில் நீரூற்றுகள் இல்லை. எனவே சிரச ஊடக வலையமைப்பு தலையிட்டு மேற்கொண்ட இந்த திட்டம் மிகவும் பெருமதியானது. அதனை வார்த்தைகளால் கூற முடியாது. இந்த கிராமத்திற்கு நீர் சுத்திகரிப்பு திட்டம் ஒன்றை பெற்றுத் தருமாறு எம்மிடம் கோரப்பட்டிருந்தது. எனினும் அம்மாள் அதனை இதுவரை செய்ய முடியாமல் போனது. வாக்குகளை கேட்டு கிராமத்திற்கு வரும் அரசியல்வாதிகள் எத்தனை தடவைகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை வீணாக்கியிருப்பார்கள். இன்றைய நாள் தொடர்பில் சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் எமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும். சிரச ஊடக வலையமைப்பு ஏதாவது திட்டத்தை முன்னெடுத்தால் அது மக்கள் பயன்பெறும் வகையிலேயே அமையும் என்பதை சிரசவின் ரசிகர் என்ற வகையில் நான் கருதுகின்றேன். இந்த ஊடக நிறுவனத்துடன் இணைந்து தொடர்ந்தும் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க எமது நிறுவனம் தயாராக இருக்கின்றது. எமது பயணம் இத்துடன் நின்று விடாது. மக்கள் சக்தி மக்கள் அணி எனும் திட்டத்தை ஆரம்பித்து உங்களது கிராமத்தில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க எதிர்பார்த்துள்ளோம். இந்த அமைப்பினூடாக உங்கள் பிரச்சனைகளை நாட்டுக்கு கூறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். பிரதான அனுசரணை